தொகுதி மறுவரையறை பத்தி இப்போ பேசியிருக்காரு ஸ்டாலின். நேரடியா மோடியை எதிர்க்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மோடியை எதிர்த்திருந்தாருன்னா திமுக மீது நான் ஒரு 25 வழக்கு வந்து இல்ல 50-60களில் இருந்த திமுகவை நீங்க பார்க்க நேரிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. திமுகவுக்கு எந்த வரலாறு இல்லை. மாணவர்கள் இந்தி போராட்டத்தை நடத்தினா திமுக ஆட்சிக்கு வந்து வேற என்ன நடந்தது? மோடி அவர்கள் எதிர்ப்பதெல்லாம் நாடகம். 5 ஆண்டு காலத்தில் எந்த வழக்கும் வந்து விடாதபடி காப்பாற்றியவர்கள் பாஜக தான். விபச்சார விடுதிகளிலிருந்து தான் அரசியலை ஆரம்பிக்குது. சாராய கடைகளிலிருந்து தான் திமுகவுடைய அரசியலை ஆரம்பிக்குது. இது இப்போ எங்கே போய் நிற்குது? திரிஷா வீட்டில் போய் நிற்குது. ரீசெண்டாக திருமாவளவனுக்கு நிறைய கோபம் வருது. சிறுத்தைகள் ஏறி வந்தாலே அடிச்சு கீழே துரத்தி விடுறாரு. இவளால் அடிக்கல, இவளால் அடித்திருந்தால் நீங்க அங்க பல துரோகிகள் உருவாகிருக்க திரும்ப இப்பதான் ஆக்ரோஷமான சிறுத்தையாக மாறி இருக்கு. அறிவாலயத்தில் பல சிறுத்தைகள் உள்ள திரண்டு கிடந்தாங்க. எங்களுக்கு தலைவரே ஸ்டாலின் தான், திரும்ப தலைவர் அல்ல, நாங்கள் ஸ்டாலின் பேசிக்கிறோம். இப்படியெல்லாம் நடந்ததா இல்லையா? துரோகிகள் இனி களை எடுக்கப்படுவார்கள். காட்டுமன்னார் கோயில் நிற்கக்கூடாது, திமுக முடிவு பண்ணுறான். திருமாவளவன் நிற்கக்கூடாது, திருமாவளவன் கட்சி தான் முடிவு பண்ணணும். கட்சி உடைக்கப்படும், 2ஆக உடைக்கப்படும், 2 விசிகா வாக்கப்படும். திமுக மிரட்டுது. தேர்தல் களம் எப்படி இருக்கு? இப்போ 500 மீடியாக்களை மொத்தமாக விளைவிச்சு மீடியான்னு சொல்லிருக்கிற அத்தனை பயல்களும் கூலிக்கு மாரடிக்கிறவனுங்க எல்லாம் பெண் நிறுவனத்தில் சம்பளம் வாங்க. மூத்த பத்திரிகையாளர் உட்பட மூத்த பத்திரிகையாளர் மூத்த பையா எல்லா பயலும் திமுக வெற்றி பெறும், திமுக வெற்றி பெறும் என்று ஒரு கருத்து உருவாக்கம் செய்யப்படுகிறதே தவிர யதார்த்த கள நிலவரம் அப்படி அல்ல. திமுக கொங்கு மண்டலத்தை கைப்பற்ற வாய்ப்பு இருக்கா? இந்த 500 கோடி ரூபாய் வியாபாரத்தை யார் கட்டுப்படுத்துவது? இதை கைப்பற்றுவதற்கு தான் வேலுமணிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் சண்டை. உடநாடு கொள்ளையடிக்கப்பட்ட 2018ஆம் ஆண்டு ஜெயலலிதாவுடைய சசிகலாவுடைய வைர சுரங்கம் 2 லட்சம் கோடிக்கு குஜராத் மார்க்கெட்டில் பாதி விலைக்கு விற்கப்பட்டது. வேலுமணி ஜெயிக்கிறதே போராட்டமாக இருக்கும்போது வானதி எப்படி ஜெயிக்க வைப்பார்? வானதி நேரம் ஆஸ்பத்திரியில் உட்காந்து வீடியோ போடுது. உங்களுடைய அன்பினாலும் பிரார்த்தனையாலும் விரைவாக உடல்நலம் தேறிக்கொண்டிருக்கிறேன். 2 நாட்களில் உங்களை நேரில் வந்து சந்திக்கிறேன். கோவை என்பது செந்தில் பாலாஜி கைப்பற்றி விடுவாரா இல்லை வேலுமணி தக்க வைத்து விடுவாரா என்று நீங்கள் இந்த தேர்தல் முடிவு 4ஆம் தேதி தெரியும். கிளவுட் சவா நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் இப்போ நெருங்கிட்டு இருக்க சமயத்தில் தேர்தல் களம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத விவாதிக்க நம்ம கூட இப்போ மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ரீசெண்டாக திருமாவளவனுக்கு நிறைய கோபம் வருது. சிறுத்தைகள் ஏறி வந்தாலே அடிச்சு கீழே துரத்தி விடுறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இந்த மாதிரி ஒரு திருமாவளவனை நம்ம பார்த்தது கிடையாது. தொண்டர்கள் ஒரு ஆர்வத்தில் பக்கம் வராங்க, பட் அவங்க அடிக்கிறாரு இவரு. ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது சிறுத்தைகள் உண்மையாகவே திருமாவளவன் அடி வாங்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இவளால் அடிக்கல, இவளால் அடித்திருந்தால் நீங்க அங்கே பல துரோகிகள் உருவாகியிருக்க மாட்டான். திமுக சொல்லுவதை கேட்கக்கூடிய 2ஆம் கட்ட பல துரோகிகள் உருவானதுக்கு காரணம் திரும்ப அடிக்கலை. நான் வன்முறையை தூண்ட சொல்லலை, அன்பான அடி. விஜயகாந்த் அடிப்பார்ல, துண்டில் அடிப்பார்ல, அதே போல தான் திரும்ப இப்போ தான் ஆக்ரோஷமான சிறுத்தையாக மாறி இருக்கு. அறிவாலயத்தில் பல சிறுத்தைகள் புல்லை தின்னுட்டு கிடந்தாங்க. எது புலி பசிச்சாலும் புல்லை திங்காதுன்னா அறிவாலயத்தில் புல்லு தாயா சாப்பிட்டது. 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் அறிவாலய வாசலில் எங்களுக்கு தலைவரே ஸ்டாலின் தான், திரும்ப தலைவர் அல்ல, நாங்கள் ஸ்டாலின் பேசிக்கிறோம். இப்படியெல்லாம் நடந்ததா இல்லையா? ஆளூர் ஷானவாஸ் எனக்கு நாகப்பட்டினம் வேண்டாங்க, எனக்கு துறைமுகம் கொடுங்க. யார்கிட்ட போய் கேட்டார்? திருமாவட்ட கேட்டார், ஸ்டாலின்கிட்ட கேட்டார். SS பாலாஜி எனக்கு தூதி மாறிக்கிறேன்னு கருணாநிதி பிள்ளைகிட்ட கேட்டார். உதயநிதிகிட்ட கேட்டாங்க, இன்பநீதிகிட்ட போகல அந்த கட்சி. அப்போது இப்போ தான் அவருக்கு என்ன வந்திருக்கு? பழைய சிறுத்தையாக மாறி இருக்கார். 25-30 வயசில்
எப்படி சிறுத்தையாக இருந்தாரோ வீதி வீதியாக தெரு தெருவா ஊர் ஊரா காலனி காலனியை சேரி சேரியாக அலைந்த திருமாவளவனை இப்போ தான் பார்க்க முடியுது. துரோகிகள் இனி களை எடுக்கப்படுவார்கள். விடுதலை சிறுத்தைகளுடைய உழைப்பை பயன்படுத்தி 5 ஆண்டு காலம் சட்டசபை உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், பல துரோகிகள். இப்போ தான் அவருக்கு காட்டுமன்னார் கோயில் நிற்கக்கூடாது திமுக முடிவு பண்ணுறான். திருமாவளவன் நிற்கக்கூடாது, திருமாவளவன் கட்சி தான் முடிவு பண்ணணும். ஆனால் யார் முடிவு பண்ணுறா? திமுக முடிவு பண்ணுறா. அப்போ கட்சி உடைக்கப்படும், 2ஆக உடைக்கப்படும், 2 விசிகா வாக்கப்படும். திமுக மிரட்டுது. நாங்கள் தயாராக இருக்கோம். எங்கிட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள் பல பேர் எங்கள் சம்பளப்பட்டியல் இருக்கான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாமூல் கொடுக்குற மாதிரி. இதையெல்லாம் தெரிந்து கொண்ட, புரிந்து கொண்டு, அறிந்து கொண்ட திருமா இப்போ தான் தெளிவாக இருக்கார். தெளிவாக தான், எப்பவுமே அவர் தெளிவாக தான் இருப்பார். இப்போ என்ன பண்ணியிருக்காரு? சீர ஆரம்பித்திருக்கிறார். சிறுத்தைன்னு என்ன பண்ணணும்? சீரணும். சிறுத்தைனா பதுங்கணும், பாயணும். இப்போ தான் ஒரிஜினல் சிறுத்தையை பார்க்க போகிறீங்க. நீங்கள் சண்டை வந்து என் முகத்தை பார்க்கல, பழைய முகத்தை பார்க்கறதில்ல சொல்லுவாங்கல்ல. இப்போ தான் அண்ணன் திருமா பழைய முகத்தை காமிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதனால் இனி சிறுத்தை சீராக போகும். அப்போ நம்ம அப்படியே கொங்கு மண்டலம் பக்கம் வந்தோம் அப்படின்னா செந்தில் பாலாஜியை களமிறக்கி விட்டு திமுக ஒரு நல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ திமுக கொங்கு மண்டலத்தை கைப்பற்ற வாய்ப்பு இருக்கா? ஸோ அதிமுக கிட்ட இருந்து அது பறிபோகும்னு நினைக்கிறீங்களா? நான் இப்போ 2 நாளாக ஒரு செய்தி மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். கோவை தெற்கு 1.25 லட்சம் நகைப்பட்டறை தொழிலாளிகள் வசிக்கிற ஏரியா. அங்கிருந்து தான் நகை தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உட்பட ஒரு 5-6 ஸ்டேட்டுக்கு போகுது. இந்த நகைப்பட்டறை தொழிலாளிகள், புட்கோளர்கள் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவை சேர்ந்த, பெங்காலை சேர்ந்த ஆட்கள் இருக்காங்க. 1.25 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த 1.25 லட்சம் பேரும் ஒரு நாளைக்கு 1 டன் தங்கம் தேவைப்படுகிறது. இந்த 1 டன் தங்கம் இப்போ யார் சப்ளை பண்ணுறாருன்னா வேலுமணி தான் பண்ணுறார். முன்னாள் அமைச்சர் வேலுமணியுடைய அண்ணன் அன்பரசனுடைய கொடநாடு கொலை வழக்கில் குற்றவாளியான அனுபவ ரவி, இவர்கள் தான் இந்த தங்க ஒரு நாளைக்கு 1 டன் 500 கோடி, ஒரு நாளைக்கு 500 கோடி ரூபாய் தங்கம் உள்ளே வருது. வெறும் தங்கமாக 500 கோடி ரூபாய்க்கு பெறுமதியான நகையாக வெளியேறுகிறது. ஒரு நாளைக்கு 500 கோடி. இதை கைப்பற்றுவதற்கு தான் வேலுமணிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் சண்டை. இந்த 500 கோடி ரூபா வியாபாரத்தை யார் கட்டுப்படுத்துவது? 500 கோடினா மாதம் 15,000 கோடி, வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி. அரசு பட்ஜெட்டை விட அதிகமான தொகை. இதுக்கு தான் சண்டை செந்தில் பாலாஜிக்கும் வேலுமணிக்கும். கொடநாடு கொள்ளையடிக்கப்பட்ட 2018ஆம் ஆண்டு ஜெயலலிதாவுடைய, சசிகலாவுடைய வைரச் சுரங்கம், வைரம் 2 லட்சம் கோடிக்கு குஜராத் மார்க்கெட்டில் பாதி விலைக்கு விற்கப்பட்டது. குஜராத் மார்க்கெட்டில் வைர மார்க்கெட்டை கொலாப்ஸை நிற்குது. எப்படி பாதி விலைக்கு வந்து கொடுக்குறான்? 2 லட்சம் ரூபா. அத்தனைய கேரளாவை சேர்ந்த குற்றவாளிகள் தான். சயான், சஜீவன், அனுபவ் ரவி, இப்படி எல்லா குற்றவாளிகளுமே கேரளாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் தான். இப்போ அந்த தொகுதியில் சண்டையை செந்தில் பாலாஜியா வேலுமணியால் தான். இப்போ வேலுமணி ஏன் தொகுதியே தள்ளாடத்தில் இருக்கு. இதை வானதி ஏனை எப்படியே ஜெயிக்க வை. நோட்டுக்களை, நகைகளை எல்லாத்துக்கும் 2 கிராம் செந்தில் பாலாஜி கொடுத்து முடிச்சிட்டார். 2 கிராம் தங்கம். ஏன்னா 1.25 லட்சம் பேர் நகை தொழிலாளி இருக்கான். இப்போது வேலுமணியுடைய நிலைமை தடுமாற்றம். வேலுமணி ஜெயிக்கிறதே போராட்டமாக இருக்கும்போது வானதி எப்படி ஜெயிக்க வைப்பார்? வானதி நேரம் ஆஸ்பத்திரியில் உட்காந்து வீடியோ போட்டுட்ருக்கு. துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் கூட சொல்கிறாரு, எப்படியா வானதி ஜெயிக்க வச்சுருப்பான். இதே கொடிசியா அரங்கத்தில் வானதி எச்சரித்தவர் தான் இப்போ இருக்கிற ராதாகிருஷ்ணன். ஆக கோவை என்பது செந்தில் பாலாஜி கைப்பற்றி விடுவாரா, இல்லை வேலுமணி தக்க வைத்து விடுவாரா என்று நீங்கள் இந்த தேர்தல் முடிவு 4ஆம் தேதி சரி. 25 தொகுதி செந்தில் பாலாஜி கைவசமா,
கோவையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறவர்கள் தான் கொங்கு மண்டலத்தை கட்டுப்பாட்டில் வச்சுருப்பான். கோவை தெற்கை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறவங்க தான் கோவை கட்டுப்பாட்டில் வச்சுருப்பான். எல்லாம் என்ன வியாபாரம்? தங்கம் வைரம். தமிழ்நாட்டு மக்கள் தெருவா வேகாத வெயில்ல 100 நாள் வேலைக்கு போகிறான். வயசான பாட்டி வரைக்கும் போகுது. ஆனால் வேலுமணி தங்கமணி கும்பல் வைர வியாபாரம் பண்ணுது குஜராத்தில். ஒரு நாளைக்கு 1 டன் தங்கம், பழைய இரும்பல்ல தங்கம். இப்போ இந்த முட்டாள் மக்கள் 2000 கொடுத்தா வாங்கிட்டு குவார்டர் அடிச்சுட்டு காக்கா பிரியாணி தின்னுட்டு ஓட்டு போட்டு போகிற மக்களாக மாற்றி வைத்திருக்க வரை வேலுமணிகளும் தங்கமணிகளும் செந்தில் பாலாஜிகளும் அரசியலில் அமைச்சராக தான் இருப்பாங்க. சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினராகத்தான் தொடருவார்கள். இப்போ நம்ம தேர்தல் வந்து நெருங்கிட்டு இருக்கு. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எல்லா கருத்து கணிப்புமே திமுக சாதகமாக தான் இருந்திருக்கு. அண்ட் இப்போ இங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு திமுக தான் சாதகமா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேள்விப்படுறோம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தேர்தல் களம் எப்படி இருக்கு இப்போ? இல்லைங்க, திமுக பொறுத்த வரைக்கும் 500 மீடியாக்களை மொத்தமாக விலை பேசி வாங்கிட்டான். எல்லா இடத்துலையுமே அவங்க எல்லாம் இங்கே இந்த மீடியான்னு சொல்லிருக்கிற அத்தனை பயல்களும் கூலிக்கு மாரடிக்கிறவனுங்க. காசு எவன் கொடுத்தாலும் பேசுவான். இங்கே மீடியா ஃபெயிலியர் ஆகி என்னைக்கு குஷ்டரோகி ஆதித்தனார் தினத்தந்தி பத்திரிகை ஆரம்பித்தானோ அன்றைக்கே இந்த ஊடக தர்மமே போச்சு. பொட்டி கடைக்காரன் தான் ரிப்போர்ட்டர், மளிகை கடைக்காரன் தான் ரிப்போர்ட்டர். அடுத்து கேரளா நம்பியுதிரி தினமலர் பார்ப்பான் வந்தான். அவன் ஆர்எஸ்எஸ்னுடைய தமிழர்களுக்கு எதிராக நஞ்சை கக்குவதே தினமலர். இப்படி இந்த மீடியாக்கள் அது இன்னைக்கு யார் கட்டுப்பாடு இருக்குது? எல்லாம் பெண் நிறுவனத்தில் சம்பளம் வாங்கலாம். மூத்த பத்திரிகையாளர் உட்பட மூத்த பத்திரிகையாளர் மூத்த பையா எல்லா பயிலும். அப்போது அவர்கள் எல்லாமே ஒரு பேக்கேஜ், திமுக ஜெயிக்கணும், திமுக ஜெயிக்க அவ்வளோதான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். 2 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்கணும். அப்போ இங்கே நிருபர்களே இல்லை. மீதி நிருபரை கள்ளலாற்றி ஆதவர்ஜினா பிடிச்சிட்டு போய் அவர் வாய்ஸ் ஆஃப் காமன் அங்கே 50 பேர் போயிட்டான். திமுக பக்கம் 50 பேர் போயிட்டான். ஆளே இல்லை. இதுதான் அப்போது இவர்கள் இந்த பேக்கேஜை திமுக வெற்றி பெறும் என்று ஒரு கருத்து உருவாக்கம் செய்யப்படுகிறதே தவிர யதார்த்த கள நிலவரம் அப்படி அல்ல. இது அதிமுகவுக்கு சாதகமாக இருக்குது. மக்களுடைய பெரும் கோபம் திமுகவை இந்த தேர்தலில் வீழ்த்திய தீரும். இதுதான் இந்த தேர்தல் கணித்து கணிப்பினுடைய யதார்த்த உண்மை. தொகுதி மறுவரையறை பத்தி இப்போ பேசியிருக்காரு ஸ்டாலின். நேரடியா மோடியை எதிர்க்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது மோடியை எதிர்த்திருந்தாருன்னா திமுக மீது நான் ஒரு 25 வழக்கு வந்திருக்கும். மோடியை எதிர்க்கவே இல்லை. மோடிக்கு கப்பம் கட்டுறாரு ஸ்டாலின். மோடிக்கு கப்பம் கட்டுறாரு. இல்ல 50-60களில் இருந்த திமுகவை நீங்க பார்க்க நேரிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. எப்படி போய் பார்க்குறீங்க? இல்ல 50-60களில் அன்னைக்கு திமுக பெரியாரை காலி செய்து கொண்டிருந்தது. அண்ணா பெரியாரை காலி பண்ணார். திமுகவுக்கு எந்த வரலாறு இல்லை. மாணவர்கள் இந்தி போராட்டத்தை நடத்தினா திமுக ஆட்சிக்கு வந்தது. வேற என்ன நடந்தது? எம்ஜிஆர் அன்னைக்கு திரைப்படங்கள் நடித்தார். கொள்கை கோட்பாடுகள் லட்சியங்களாக திமுக ஏது? திமுக தலைவர் சின்ன வீட்டில் இருக்காரியா? இதுதான் திமுகவுடைய லட்சியங்கள். கருணாநிதிக்கு 3 மனைவி. ஒரு மனைவி உயிரோடு இருக்கும்போதே 2வது மனைவியோடு வாழ்ந்தவர் தான் கருணாநிதி. இவங்களுக்கு என்ன லட்சியம் கொள்கை கோட்பாடு இருக்கா? அடுத்த மனைவி கருணாநிதி வைத்திருந்த ராஜாஜி அம்மாள் என்ற தர்மாம்பாள் நாடக நடிகை நல்ல தம்பியுடைய மனைவி. இதுதான் இவர்களுடைய கொள்கை கோட்பாடு லட்சியம். விபச்சார விடுதிகளிலிருந்து தான் அரசியலை ஆரம்பிக்குது. சாராய கடைகளிலிருந்து தான் திமுகவுடைய அரசியலை ஆரம்பிக்குது. இது இப்போ எங்கே போய் நிற்குது? திரிஷா வீட்டில் போய் நிற்குது. இவருடைய ஏது கொள்கை கோட்பாடு? ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் சிறுபான்மை மக்கள் தான் திமுகவுடைய இந்த வெற்றியை தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருப்பவர்கள். கிறிஸ்துவ மக்கள், தலித்து மக்கள், இதுதான் திமுகவுடைய பெருவெற்றிக்கு பின்னணியில் இருக்கக்கூடியது. இப்போ விஜய் கிறிஸ்துவ ஓட்டை உடைச்சிட்டாரு, தலித் ஓட்டை உடைச்சிட்டாரு. மிச்சம் இருக்கிறது திமுகவுக்கு முஸ்லீம் ஓட்டு தான். இது உடைக்கப்பட்டால் திமுக கண்ணுக்கு முன்னால் அழிந்து போகும். திமுகவை படைத்த அண்ணாதுரையே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. இதுதான் இன்றைய திமுகவினுடைய நிலை. அதனால் மோடியை இவர்கள் எதிர்ப்பதெல்லாம் நாடகம். மோடி இவரை எதிர்ப்பது நாடகம்.
மோடியும் ஸ்டாலினும் பல கோடிகளை கொள்ளையடித்து பாஜகவுக்கு பங்கை கொடுத்து தன்னை காப்பாற்றி கொண்டு 5 ஆண்டு காலத்தில் எந்த வழக்கும் வந்துவிடாதபடி காப்பாற்றியவர்கள் பாஜக தான். இதில் திமுக என்ன 50-60 போகுது? ஒன்றுமே இல்லை. ஓகே, இப்போ தேர்தல் நிலவரம் வந்து திமுக வேஸ் மற்ற கட்சிகள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ விஜயோ இல்லை யாரா இருந்தாலுமே அவங்க பிரிக்க போறது அதிமுகவோட ஓட்டுகள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ திமுகவுக்கு பிரச்சனையே இல்லை, அவங்க ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பல ரிப்போர்ட்டர்ஸ். நீங்க சொல்ற மாதிரி பல பேர் அவங்க காசு கொடுத்து வாங்கியிருந்தாலுமே அவங்க சொல்றது இல்லை, எல்லாருமே சொல்றது அப்படிதான் இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த நிலவரத்தை நீங்க எப்படி? இல்லைங்க, அதை திருப்பி அதுதான் பத்திரிகையாளர்கள் பூரா என்ன பேசணும்னு பெண் நிறுவனத்திலிருந்து தான் இவர்களுக்கு உத்தரவு வருது. இவர்கள் இந்த பத்திரிகையாளர் என்கின்ற போலிகள், தரகர்கள், புரோக்கர்கள் எல்லாம் திமுக எதை வாந்தி எடுக்க சொல்லுதோ அதை அப்படியே அள்ளிட்டு போகிறான். திமுகவிலேருந்து கிறித்துவ வாக்கில் விஜய் உடைச்சடிச்சுன்னா அதை பற்றி சொல்கிறதே இல்லை. கிறித்துவ வாக்கு திமுகவில் 3% அப்படியே விஜய் பின்னாடி போயிடுச்சு. தலித்து வாக்கு 3%. எல்லா கூட்டத்திலையும் முதல்ல நிற்கிறவன் தலித் இளைஞர்கள் தான் நிற்கிறான். திரும்பவே பதறி தான் மாநில அரசுக்கு வர்றார். அதை திமுக மணி விரட்டி விட்டானுங்க. அப்போ தலித்து வாக்கு யாருக்கு விழுந்தது? இவ்வளோ நாள் திமுக தான் விழுந்தது. அப்போ அதுவும் போச்சு. வன்னிய இளைஞர்களுடைய வாக்கு திமுகவுக்கு 1% கூட இப்போ இல்லை. ராமதாஸ், அன்புமணி எல்லாம் எதிர்முகம். கடைசியாக வன்னியர்களுக்காக ஒரு கொடி பறந்துட்டு இருந்தது, மேல்முருக கொடி. அவரும் கொடியை வந்துட்டு போயிட்டார். இப்போ அதுவும் இல்லை. இதை தாண்டி அதிருப்தி வாக்குகள் 5% வாக்குகள் எந்த கட்சி இருந்தாலும் உருவாயிடும். அந்த வாக்குகள் இப்போ எங்கே போய் சேர்ந்துருச்சு? அதிமுக போய் சேர்ந்துருச்சு. அப்போ 9-5-14%. நாளை விடுங்க, 10% ஓட்டு அதிமுக பக்கம் போயிடுச்சு. வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது 3%. போன 21 தேர்தலில் 3% தான். அதிருப்தியாளர் வாக்குகளே இப்போ ஒரு 6-7% வந்துருச்சு. திமுக இந்த தேர்தலில் படுதோல்வி அடையும். பிரேமலதா 10 சீட்டு தோற்கடிக்கப்படும். திருமாவுடைய 10 சீட்டும் நீங்கள் விளிம்பில் தான். கடந்த முறை அது கொடுத்த 8 சீட் அந்த பட்டியலை வாங்கி பாருங்கள். விளிம்பில் தான் 1000 ஓட்டு 500 ஓட்டு தான் ஜெயிச்சிருக்கு. அங்கே தான் இப்போ சீட்டு கொடுத்துருக்காங்க. வேல்முருகனே 4000 சில்லற ஓட்டு தான் ஜெயிச்சிருக்காரு. எங்கே? பண்டுட்டியில். இப்போ அங்கே முஸ்லீமுக்கு கொடுத்துருக்காங்க சிறுத்தையில். எப்படி ஜெயிப்பார்? திமுக மிகப்பெரிய தோல்வியை இந்த தேர்தலில் சந்திக்க போகிறது. தேர்தல் பற்றி பல தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.